மாசம் செய்யலான்னு இருக்கோம். வணக்கம் எப்போ சொல்லுவீங்க? வணக்கம் சொல்கிற மாதிரி இல்லை. வணக்கம் என் பேர் சொல்லலாம். என் பேரெல்லாம் ஆமாம். ரெண்டாவது முதல்ல சொல்ல தப்பாகி போச்சா? ஆமாம், தப்பாக போச்சு. சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் மோகனா. எனக்கு 82 வயசு. என் பேரன் சேனலில் அதுதான் வர மாட்டேன். அதுதாண்டா வர மாட்டேன். இங்கே வந்து ஆட்டு போகிறோம். மர்க்கா சொல்லு. இது வடை பருப்பு. மர்க்கா மர்க்கா சொல்லு. வடைக்கு பருப்பு. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும். முகரே பாருமா. எப்போ ஆட்டுறது? இது முடிச்சு தான் ஆட்டணும். நானும் என்னுடைய அம்மம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த். மோகனா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் என்னுடைய அம்மம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த். மோகனா சொன்னாங்க. மோகனா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் என்னுடைய அம்மம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த். மோகனா எடுத்துக்கலாம். அப்புறம் முடு அவ்வளோதான். 1 2 3 4. என்ன மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? ஒளிச்சிட்டு இருக்கம்பா. என்ன காஞ்ச பிறகு கடுகு. அதுவும் கடுகு கையில் வச்சுப்பீங்களா? ஆமாம். கீழே 2-3 உழுது பாருங்க. ஓட்டும் இல்லை வேணா நீ கப்பு எடுத்துன்னு வந்து கொடுத்தியா? அம்மா ஏதாவது கொஞ்சம் பொய் கூட பரவாயில்ல சொல்லுங்க. நான் இது அவருக்கு ரொம்ப பிடிக்காம ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும். சோமாசு தான் ரொம்ப பிடிக்கும். ஆப்ட சாப்பிடு. சரவணா ஸ்டோரில் மிளகா கிளி சாம்பார் இல்லை, அந்த சாம்பார் மாதிரியா இருக்கும் இந்த சாம்பார். சரவணா ஸ்டோரில் மிளகா கிளி சாம்பார் விற்றாங்களா? அங்கே கிடையாது. நம்ம வைக்கிற மிளகா கிளி சாம்பார். நம்ம வைக்கிற மிளகா கிளி சாம்பார் சரவணா ஸ்டோர் சாம்பார் மாதிரி இருக்கும். சாம்பார் மாதிரியா இருக்கும் நான் வைக்கிறது. சரவணா ஸ்டோரில் எப்போ சாம்பார் விற்றாங்க? ஆமாம், இட்லிக்கு வைப்பான் சாம்பார். நீங்கள் சரவணா பவன் சொல்றீங்களாமா? அது சரவணா பவனம்மா. 50 கிராம் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறோம். ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி ரோல். ரோலிங் சார். பிற்பாடு ஓகே, அதே நொய் போட்டு ஒலை வச்சு கொதிக்கட்டுன்னுட்டு நொய்யை கழுவி போட்டு இந்த மாவை எடுத்து ஊற்றி கூழாக்கி இறக்கணும். டன்னார் இருந்துச்சு பாரு. டன்னார் தங்கவேலு. 3 பேர் இருக்குங்க. அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர். திருநாவுக்கரசர் தான் போய்க்கிறார் வாங்கின்னு வரோம். இந்த கருவாடு குழம்பு வந்து 5 நிமிடம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பா கம்ம கம்மன்னு இல்லாமா என்னென்ன சொல்றான் பாருங்க. தண்ணியாகிற பழகுது, இதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டியா? வெளிலேருந்து வாங்க. எத்தனை உள்ளேருந்து வெளியே வர? எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். வெளில போயிடுவாங்க. எத்தனை போயிட்டு என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். ஓகே, இப்போ வாஷ் பண்ணிட்டீங்களா? வாஷ் பண்ணிட்டேன். இது வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அது வேற ஏதானா? அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சொல்லுங்க மாமா. மைக் செக் சொல்லுங்க. மைக் செக். மைக் செட் இல்ல, மைக் செக். மைக் செக். ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. நல்லா இருக்கும். அப்படி என்னென்ன காய் இதெல்லாம் போடலாம்? எல்லா காயும் போடலாம். கேரட், பீட்ரூட்டு, முள்ளங்கி. பீட்ரூட் கூட போடுவீங்க? பீட்ரூட் போடக்கூடாது. ஐயோ ஐயோ. நீங்க எனக்கு எடுத்துன்னு வந்துருப்பீங்க. நீங்க எனக்கு நான் எடுத்துன்னு வர மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு அத உள்ள ஃபோன் தூக்கி போட விட. ரொம்ப கத்திக்கினே இருக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இந்த இது 4 மணிக்கு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. ஆமா, அது பாருங்க. நல்லா இந்த யானைக்கு சாப்பாடு கொடுப்பாங்கல்ல. ஆமா, நல்லா பெரிய உருண்டையா எடுத்து பண்ணணும். அப்ப பெரிய உருண்டையா நீ வாய் தர, நான் வைக்கிறேன்.
சரிங்க அம்மா, நீங்கள் சிரிச்சாதான் அழகா அதை அதை சாப்பிடுங்கடா எடுத்து. சரிங்க. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. நுரையீரல் வந்து 3 விசில் வந்தாச்சு. கழிட்டோம் தனித்தனியாக. என்ன பண்ணீங்க இப்போ இதை? நான் என்ன பண்ணப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிடுவோம். யார் கேட்குறாங்க இப்போ கேள்வி? நான் தான் கேட்டேன் உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் ஓ அப்படின்னு. அதுவா? அவ்வளோவா எதுவும் பிடிக்காது. கட்டியாகும். ஆமாம், அல்ல கூழ் ரெடி. அது கூழா கல்லியாது? கூழ். கூழ் ரெடி. நாளைக்கு என்ன பண்ணுறோம்? நாளைக்கு களி. இதே வச்சு இது ஏதோ கூடவே கறி மசாலா. நான் குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? ஆடுது எண்ணெய் காயுதா? டேய் பத்ருண்டா, இது வேற ஆடுது, எண்ணெய் வேற காயுதுங்க. மொறுன்னு மசால் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா என்னுடைய அம்மம்மா வந்து மசால் வடை செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. நாங்கள் அம்மா செய்வேனே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. கருவாடு போடுறோம்ல அம்மம்மா, சில கருவாடுலாம் மாதிரி ஸ்மெல் வருது இல்லை, அது எதுக்காக இந்த மாதிரி? அப்போ கருவாடு எப்படி வாங்கணும்? பார்த்து வாங்கும்போது மோந்து பார்த்தா வாசனை வரணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். போடாரி. இப்போ இந்த நுரையீரல் விசில் வந்துடுச்சு. ப்ராப்ளம் பண்ணிடலாமா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நம்ம கொதிக்க வாயில ஊற்றிடுங்க. சரி அது பாரு. ஐயோ வேணாம். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அவங்கவுங்க செய்யறதான் உடம்பு வழங்கும், அடுத்தவங்க செய்த இந்த வீட்டில் வழங்காது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன ஊத்துட்டாரு? அது என்கிட்ட கேட்கணும். யஷ்வந்த் என்ன ஊத்துட்டோமா? கரெக்ட். இப்படியே போக்கிட்டு இருந்தா எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு கம்பெனி இழுத்து மூடிட வேண்டியதுதான். எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஷூட்டிங்க சுறுசுறுப்பா இல்லை. போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. சொல்லுங்க. ஓங்கி அடிச்சா 110 வெயிட் சொல்லுங்க. ஓங்கி அடிச்சா 110 வெயிட். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே போதும். இப்போ இந்த மண்ணீரல் வந்து 3 விசில் வந்தாச்சு. இப்போ மூடி தரலாமா? இல்லை நுரையீரல். சரி அம்மா. சாரி சொன்னா போயிடுவோமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படி இல்லம்மா, இப்போ வந்து எல்லாரும் இவ்வளோ வைக்கிறீங்க வைங்க. வரத்துல சாப்பாடு 9 பேர் சாப்பிடலாம். 9 பேர் சாப்பாடு வரத்து சாப்பிட முடியுமா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கூழ் செய்ய போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ கருவாட்டு குழம்பு. இது இதுக்கு போட்டுறேன். வீடியோ போதம்மா, இங்க போடுங்க, இங்க வைங்க. வீடியோ தான் சொல்லிட்டு தான் மாமா போடணும். அது கரெக்டாக தான் மாமா சொன்னோம். என்ன அது அப்புறம் எடுத்துக்கலாம். சிரிச்சிக்கினே தான் அடைகிறேன். நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரிவா சிரின்னு சிரி. அது அழகா இருக்குது, வெயிட் பண்ணுங்க. சுடுதுடா இதை எடுத்து வச்சிடணும். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. கலர் சும்மா கலராது, அப்படி சும்மா கலரி விடு. டேஞ்சரஸ் பிள்ளை. 12 மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிடணும். ஸோ 12 மணி. பயப்படாதடா. யாரோ ஒருத்தர் சும்மா இந்த சிரிப்புல இருக்க அழகுடைய ரகசியம் என்னன்னு கேட்குறாங்க மாமா. சொல்லலாம், அது பரம ரகசியம். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. சரி, இப்போ கேஸ் எடுத்து வந்துடுறேன். இப்போ இதில் தொண்டையில் கிச் கிச். மணி 8:30 ஆயிடுச்சு. போயிடலாம். போடலாம் மாதிரி. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவம். இதெல்லாம் ஜம்கம் பண்ணக்கூடாது. இட்லி கட்டுறாக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது. கரெக்டா? என்ன அரி ஊற்றுவா? ஆமாம்மா. இது செய்யும் போது இந்த சுட்டுச்சா ஒரு மட்டன் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அழகு அம்மா, நீங்க அழகு.
இதுக்கு ரொம்ப தும்பலாக வருது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளோடா சொல்லணும்? ஒரு கப்பு சொல்லவா? போடுங்க மாமா, போடுங்க மாமா, டக்கு 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 போடுங்க மாமா. ஸோ அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து மண்ணீரல் சூப். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, கடுகு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன? நீ மூடப்பா. மாமா ஹேர்ஸ்டைல் கரெக்டாக இருக்கா? அம்மா ஏன் முடி வெட்டிட்டு இருக்கிறப்ப பாதியில இருந்து ஓடியாந்த ஸ்டைல்ண்ணே. ஸ்டைலா? மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாம் இல்லை. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம எப்பவுமே கரெக்டாக தான் செய்வோம். யஷ்வந்த் ஜெய மோகனா. நல்லா சொல்லலாமா அதை? தூக்கி சொல்லு மோகனா.